Hi lovely girls, welcome back to our girl zone. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனலான திவாலி லுக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த லுக் பாத்தீங்கன்னா ஒரு போட் நெக் வச்ச ஒரு பிளவுஸ் வித் ஒரு டிசைனர் saree அண்ட் ஒரு மெஸ்ஸியான ஒரு ஹேர் பிரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஐ மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தம். Let's get into the video. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு நான் Biotique பயோ கோகோனட் ஒயிட்டனிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு பேஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் நான் இதை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. லிப்பாம்க்கு Biotique லிப்பாம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைட்டான டிண்டடான லிப்பாம். இது லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரைமருக்கு ஸ்டேக்யூக்கியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது நல்ல ஒரு பேரியராக ஆக்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்னில். ஃபவுண்டேஷன்ஸ் எதுவுமே நம்ம ஸ்கின்குள்ளே போயிட்டு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாத அளவுக்கு. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனில் ஈஸியாக பிளெண்ட் ஆகும், ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஸ் பியூட்டியோட கான்டோர் பேலட்டில் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்து கொஞ்சம் ஹெவி பிக்மெண்ட் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஸ்பாட்ஸ் மாதிரி அது ஒரு மாதிரி தழும்பாயிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்யூக்கியோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு பென் டைப் உள்ள கன்சீலர். நம்ம கீழே உள்ள பார்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே ப்ராடக்ட்ஸ் வெளியில் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கும். இப்போது இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு லிக்விட் ஃபார்மில் உள்ள ஃபவுண்டேஷன். இது நான் ஒரு பக்கம் மட்டும் நல்லா டாட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகுது இந்த ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு கவரேஜ் இருக்குது. நிறைய ஸ்பாட்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணுது இந்த ஃபவுண்டேஷன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, illuminator வந்து நான் அப்ளை பண்ண போறேன். இது நீங்க ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டே குவிக்கோட illuminator தான். இத வந்து கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணிட்டு, இதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ் பியூட்டியோட கான்டோர் அண்ட் கன்சீலர் ஸ்டிக் தான் இது. இதில ஒரு பக்கம் கன்சீலர் இருக்கும், ஒரு பக்கம் கான்டோர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும் கான்டோர் வந்து. ஏன்னா வந்து இது ஃபேர் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த லைட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால வந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. ஸோ செட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டே குயிக்கோட காம்பாக்ட் பவுடர் எடுத்து கொஞ்சம் லைட்டா வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த ஸ்டெப் வந்து லூஸ் பவுடர் கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் Nybae ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட். நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் தான் கொடுக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது உங்கள் ஹேர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து க்ரோத் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் பிடிக்கணும் ஐப்ரோ பென்சில். அப்போ தான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து கோம் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். இப்போ நான் இதே மாதிரி இந்த பக்கமும் ஃபில் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கன்சீலர் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணலைனா கூட இந்த ஸ்டெப் பண்ணும்போது உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும், ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறது. ஐப்ரோஸில் போட்டுட்டு என்னோடய லிட்ஸ்லேயுமே நான் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது இது ஒரு நல்ல பேஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து லிட்ஸ்லேயுமே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட்டில் இந்த ட்ரான்சிஷன் கலர் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாஃபியோட பேலட்டில் இருந்து இந்த ப்ளூ கலரை வந்து என்னுடைய அவுட்டர் கார்னர் ஏரியாவில் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ட்ரான்சிஷன் ஏரியாலையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த Nybae சிங்கிள் ஐ ஷேடோ பேலட்டில்
கொஞ்சம் லைட்டாக எடுத்து என்னுடைய லிட் ஏரியாவில் வந்து நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ளூ அண்ட் கோல்டன் ஷேடையும். இது வந்து என்னோடய சாரீக்கு கொஞ்சம் நல்லா ஆப்ட் ஆகும். ஏன்னா வந்து ப்ளூ அண்ட் கோல்டு வந்து ஃபெஸ்டிவல் லுக்குக்குமே ரொம்ப சூட் ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐ மேக்கப். கார்னர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெட் அண்ட் ஒயிட் பேலட்லேயே வந்து ஒரு ஹைலைட்டர் ஷேடும் இருக்குது. ஸோ தட் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இதே மாதிரி இந்த கண்லேயுமே வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஐலாஷ் கர்லை வச்சு நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன் என்னோடய லேஷஸை. நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு ஸ்டேக் விக்கியோட பென் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்கெட்ச் டைப்பில் உள்ள லைனர். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலர் யூஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், ஸ்மஜ் ப்ரூஃபாகவும் இருக்கும். கலையாது உங்களுக்கு ஈஸியாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஜல். காஜலுக்கு வந்து நான் கலர்பாரோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த காஜல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இது லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரே ஸ்டோக்கில் நல்ல ஒரு பிளாக் கிடைக்கிது நம்மளுக்கு. மஸ்காராக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ட்ரமாட்டிக் ஐஸாக இருக்கும் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணும்போது. ஸோ தட் நான் அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஃபேக் லேஷஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளுடைய ஐ மேக்கப் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து காம்பேக்ட் வச்சு திருப்பவும் வந்து நல்லா செட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஐ ஷேடோ ஃபாலோஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த ஸ்டெப்பில் வந்து அது நல்லா வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். ப்ளஷ்க்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஆம்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு லைட்டான ஒரு பிங்க்கில் இருக்கும். நேச்சுரல் ஸ்கின் டோனில் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த ப்ளஷில். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பிக்மெண்ட் இல்லை இந்த ப்ளஷ். நீங்கள் வந்து ரொம்ப பிக்மெண்ட்டுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஷ் வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து நேச்சுரலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்பை லைன் பண்ணுறதுக்கு ட்ரூ லிப்ஸோட லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரெட் ஷேட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது லிப்ஸ்டிக்கு வந்து கலர்பாரோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேடுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு லிப்ஸ்டிக் இருக்கும், ஒரு பக்கம் வந்து இந்த க்ளாஸி ஒரு லுக் கொடுக்கறதுக்காக ஒரு லிப் க்ளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பின்னாடியே நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளாஸியான லுக் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லிப் க்ளாஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோயிங் வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷிம்மர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிஸ் பியூட்டியோடது ப்ரான்சர். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த லுக்கில் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ வந்து நான் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு ஹேரை வந்து நல்லா டைப் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. நான் வந்து ஒரு ஜிமிக்கி போட்டிருக்கேன் அண்ட் வந்து பிந்தி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் செட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஸ்ஸியான ஹேர் பிரைட். இந்த மாதிரி போட் நெக் அண்ட் ஃபேன்சி சாரீக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் க்ரியேட் பண்ண போகிறீங்க இதை வச்சுனா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸி பிரைட் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி ஜிமிக்கி தான் வந்து இதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் சாரீனாலே. இந்த லுக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு லுக். நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். என்ன கைஸ், இந்த மேக்கப் லுக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.